ஹாய் கைஸ், வாங்க எக் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டையை வேக வச்சு எடுத்ததில் கொஞ்சமாக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா தான் மசாலா உள்ளே போகும். போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எக் மசாலா ரெடி ஆயிரும். அதை சப்பாத்தி கூட இல்லை உங்களுக்கு எந்த டிஷ் கூட வேணுமோ வச்சு சர்வ் பண்ணி